சென்னை நுங்கம்பாக்கத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து என்டிஏ கூட்டணியில் முறைப்படி இணைந்தார் டிடிவி தினகரன். கூட்டணிக்கு தலைமை என கூறும் பழனிசாமி இல்லாமலேயே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் அமமுக இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 2021 தவறிய ஜெயலலிதாவின் ஆட்சியை 2026 தமிழகத்தில் அமைத்தே தீருவோம். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தமிழக நலனுக்காக என்டிஏ கூட்டணியில் முழு மனதுடன் இணைந்துள்ளோம் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் கூறியுள்ளார். என்டிஏ கூட்டணியில் தினகரன் மீண்டும் இணைந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதா வழங்கிய நல்லாட்சியை என்டிஏ கூட்டணி வழங்கும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். என்டிஏ கூட்டணியில் இணைந்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் தினகரனை அன்போடு வரவேற்கிறேன். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக குடும்ப ஆட்சியின் பிடியிலிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என பழனிசாமி கூறியுள்ளார். என்டிஏ கூட்டணிக்கு அமமுகவை மனதார வரவேற்று வாழ்த்திய பழனிசாமிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். கடந்த 4.5 ஆண்டுகளாக இருளில் மூழ்கியிருக்கும் தமிழகத்திற்கு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சிடும் சரித்திரமிக்க வெற்றியை படைத்திடுவோம் என தினகரன் கூறியுள்ளார். என்டிஏ கூட்டணியில் அமமுக இணைகிறது என்ற செய்தி மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. டிடிவி தினகரனின் ஆழ்ந்த அரசியல் அனுபவமும் தேர்ந்த வியூகங்களும் மக்கள் விரோத திமுக அரசை அகற்ற முக்கிய பங்கு வகிக்கும் என அண்ணாமலை கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக கட்சி இணைந்துள்ள நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் இதுவரை நடக்கவில்லை என அக்கட்சியின் தலைவர் டிடிவி தினகரன் விளக்கம் அளித்துள்ளார். தொகுதி பங்கீடு குறித்து பரவும் தகவல்கள் தவறானவை என்று குறிப்பிட்டார். அதிமுக பாஜக கூட்டணி மூழ்கும் கப்பல், அதில் ஏறுவோரும் சேர்ந்து மூழ்கடிக்கப்படுவார்கள் என செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். இத்தனை நாள் பழனிசாமியை துரோகி என்று கூறி வந்த தினகரன் கூட்டணியில் இணைந்துள்ளார் என்றும் சொன்னார். மதுராந்தகத்தில் 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். கூட்டம் நடக்கும் இடத்தை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். முன்னதாக பாதுகாப்பு குறித்து சிறப்பு பாதுகாப்பு படை AAG தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் முன்னாள் அமைச்சரும் OPS ஆதரவாளருமான வைத்திலிங்கம். திமுகவில் இணைந்த வைத்திலிங்கம், பழனிசாமி தலைமையில் அதிமுகவின் செயல்பாடு சிறந்ததாக இல்லை என்றும் திமுக தான் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுகிறது என்றும் சொன்னார். முதல்வர் ஸ்டாலின் தான் மக்கள் மனதில் இருக்கிறார் என்றார். திமுகவில் இணைந்த வைத்தியலிங்கத்தின் முடிவு துரதிருஷ்டவசமானது. தாய் கழகம் என்று நினைத்துக் கொண்டு ஒரு தீய கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் வைத்தியலிங்கம் என சசிகலா விமர்சித்துள்ளார். தேர்தல்களில் வெற்றி பெற சில நேரங்களில் சமரசம் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். அரசியலில் நிரந்தர நண்பர்களோ எதிரிகளோ இல்லை. தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதால் டிடிவி தினகரன் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அமமுக நிர்வாகி CR சரஸ்வதி தெரிவித்தார். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற சட்டம் இயற்றி இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் செய்யாத சாதனைகளை தமிழக அரசு செய்து வருகிறது என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். சனாதன தர்மம் குறித்து கடந்த 2023ஆம் ஆண்டு உதயநிதி தெரிவித்த கருத்துக்கள் வெறுப்பு பேச்சு ஆகும். அது இந்து மதத்திற்கு எதிரான வெளிப்படையான தாக்குதல் என்றும் ஐகோர்ட் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. சனாதன தர்மம் பற்றி துணை முதல்வர் உதயநிதி பேசிய வெறுப்பு பேச்சு என திமுக அரசுக்கு ஹைகோர்ட் சரியான சவுக்கடி கொடுத்துள்ளது. கோர்ட்டில் இன்னும் எத்தனை கொட்டு வாங்கினால் திருந்தும் திமுக அரசு என நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையால் இந்து சமுதாயத்தின் உயர் கலாச்சார நம்பிக்கைகளை சிதைக்க முடியாது என அண்ணாமலை கூறியுள்ளார். கோவை கணபதியில் கஞ்சா போதையில் ஒரு கும்பல் இளைஞரை கொடூரமாக தாக்கிய சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். கஞ்சா மாடல் திமுக அரசின் கீழ் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தை கஞ்சா போதையில் தள்ளாட வைத்திருப்பதுதான் திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனை என சீமான் விமர்சித்துள்ளார். மக்கள் எதிர்பார்ப்பை உணர்ந்து ஒருவர் களத்தில் இறங்குகிறார், அவரை வரவேற்க வேண்டும். இரட்டை இலையை முடக்க கையெழுத்து போட்டதே KP முனுசாமி தான். அப்படிப்பட்டவர் கருத்து சொல்வது வேதனையாக இருக்கிறது என விஜய் குறித்த விமர்சனத்திற்கு செங்கோட்டையன் பதிலளித்தார். செங்கோட்டையனுக்கும் எனக்கும் இடையே சண்டை என்ற செய்தி வெளியாகிறது. எனக்கும் அவருக்கும் எவ்வித சிறிய மனக்கசப்பும் இல்லை. நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் விளக்கமளித்துள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் GDP 6 முதல் 8% வளர்ச்சி பெறும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 2800 ரூபாய் உயர்ந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்தில் மீண்டும் 1320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,15,320 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,415 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஒரே நாளில் சவரனுக்கு 4,120 ரூபாய் உயர்ந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் நாசாவிலிருந்து ஓய்வு பெற்றார். அவருக்கு வயது 60. சுனிதா 3 முறை விண்வெளிக்கு பயணித்துள்ளார். 27 ஆண்டுகள் அவர் நாசாவில் பணியாற்றியுள்ளார். உலக பொருளாதார மன்றத்தில் உரையாற்ற சுவிட்சர்லாந்து சென்ற அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஏர்போர்ஸ் 1 விமானம் மின்சார கோளாறு காரணமாக புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே வாஷிங்டன் திரும்பியது. தொடர்ந்து மாற்று விமானம் மூலம் டிரம்ப் பயணம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஓபிஎஸ் ஆதரவாளரும் குன்னம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவுமான ராமச்சந்திரன் குடியரசு தினத்தன்று திமுகவில் இணையப் போவதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக தீபா தொடர்ந்த வருமான வரி வழக்கில் வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்குமாறு வருமான வரித்துறைக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் எல்ஐசி பெண் மேலாளர் மரணத்தை கொலை என கண்டறிந்த தமிழக போலீசாரின் நடவடிக்கை பாராட்டத்தக்கது. கொலையாளிக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். பிரதமர் மோடி ஒருமுறை இல்லை 100 முறை தமிழகம் வந்தாலும் தமிழக மக்கள் என்டிஏ கூட்டணியை ஏற்க மாட்டார்கள் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். கீழடி ஆய்வு அறிக்கையில் திருத்தம் செய்வதற்கு எந்த சாத்தியமும் இல்லை. அந்த அறிக்கை வெளியானால் அது இன்னும் நிறைய ஆய்வுகளுக்கு வழிவகுக்கும் என தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். மன்னார்குடி தொகுதிக்குட்பட்ட 24 பயனாளிகளுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ரூபாய் 33 லட்சம் மதிப்பில் தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவிகளை தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா வழங்கினார். இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கை மீனவர்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு அதிகாரிகள் மீதான ஊழல் வழக்குகளை மாநில காவல்துறை விசாரிக்க அதிகாரம் உள்ளதாக சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. சட்டசபை தேர்தலுக்காக பொது சின்னம் கோரி தாவேகா சார்பில் அளிக்கப்பட்ட மனு பரிசீலனையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தலில் தாவேகாவிற்கு 2 அல்லது 3ஆம் இடமோ கிடைத்தால் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்கு 2, 3 என்ற பேச்சுக்கே இடமில்லை. முதலிடம்தான் எங்களுடைய நிலை என செங்கோட்டையன் பதிலளித்தார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 7 மீனவர்களை மீட்க தூதரக ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்துள்ள நிலையில் மூத்த நிர்வாகிகளான SP வேலுமணி, தங்கமணி ஆகியோருடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய எங்களை யாரும் அழைக்கவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 147 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட 776 அடுக்குமாடி குடியிருப்புகளை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சபாநாயகர் அப்பாவுவை நேரில் சந்தித்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் கடிதத்தை முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அளித்தார். சசிகலா என்டிஏ கூட்டணிக்கு வருவாரா என்ற கேள்விக்கு என்டிஏவுக்கு யார் ஆதரவளித்தாலும் நாட்டு மக்களின் நலன் கருதி அதனை அனைவரும் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை என நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானப்படையின் பயிற்சி வாகனம் குளத்திற்குள் தரையிறக்கப்பட்டது. 2 விமானிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பிழையில்லாத வாக்காளர் பட்டியலை ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான திறவுகோல் என தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்தியா வங்கதேசம் இடையேயான கங்கை நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தம் சுமார் 63 கோடி மக்களின் வாழ்வாதாரத்தை உள்ளடக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் முதல் C-295 ராணுவ போக்குவரத்து விமானம் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு வரும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் ஸ்பெயின் உதவியுடன் முற்றிலும் உள்நாட்டிலேயே விமானம் தயாராகிறது. தனது சொந்த விண்வெளி நிலையமான பாரதிய அந்தரிக்ஷ் நிலையத்தை அமைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இந்தியா. ஆர்வமுள்ள உள்நாட்டு தொழில்துறை நிறுவனங்களுக்கு இஸ்ரோ அழைப்பு விடுத்துள்ளது. அசாமின் பாரம்பரிய நாட்டுப்புற குழு நடனமான பகுரும்பா குறித்து பிரதமர் மோடி சமீபத்தில் வெளியிட்ட சோசியல் மீடியா பதிவு 20 கோடி பார்வைகளை கடந்து உலக புகழ் பெற்றுள்ளது. கூகுளில் பகுரும்பா நடனம் பற்றி கடந்த 2 சகாப்தங்களில் இல்லாத அளவுக்கு உலக அளவில் அதிகம் தேடப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் கட்டுக்கடங்காத வெளிநாட்டு நிதி வெளியேற்றங்களுக்கு மத்தியில் BSE சென்செக்ஸ் நேற்று ஒரே நாளில் 1066 புள்ளிகள் சரிந்தது. இதனால் முதலீட்டாளர்கள் ஒரே நாளில் ரூபாய் 9.86 லட்சம் கோடி இழப்பை சந்தித்து அதிர்ச்சியில் உள்ளனர். மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா ஆகிய 3 மாநிலங்கள் உருவான நாளையொட்டி ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித் ஷா, காங்கிரஸ் MP ராகுல் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
பிப்ரவரி 2வது வாரத்தில் வங்கதேசத்தில் தேர்தல் நடைபெற உள்ளதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்திய தூதரக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் குடும்பங்களை இந்தியா அழைத்து வர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தென் மாநிலங்களின் முதல்வர்களுடன் கர்நாடக முதல்வர் சித்தராமையா விரைவில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தொகுதி மறுவரையறை மற்றும் தென் மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி அளிப்பது தொடர்பாக ஆலோசனை நடக்கவுள்ளது. பந்தலூர் அருகே எருமாடு ஸ்ரீ துர்கா பகவதி கோவில் திருவிழாவில் தெய்யம் துள்ளல் பக்தர்களை கவர்ந்தது. தொடர்ந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கும் நிகழ்ச்சியும் நடந்தது. கன்னியாகுமரி குலசேகரம் கூடை தூக்கி தர்மசாஸ்தா கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சபரிமலையில் 62 நாட்கள் தொடர்ந்து நடந்த மண்டல மகரவிளக்கு கால பூஜைகள் முடிந்து நேற்று நடை அடைக்கப்பட்டது. சாவியை பந்தள மன்னர் பிரதிநிதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிப்ரவரி 12 மாசி மாத பூஜைக்காக நடை திறக்கப்படும். திருவள்ளூரில் உள்ள வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் தை மாத பிரம்மோற்சவ தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்தது. 4 மாட வீதிகள் வழியாக வீரராகவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வலம் வந்தார். பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர். யூடியூபர் சவுக்கு சங்கரின் ஜாமீன் ரத்து தொடர்பான வழக்கில் நீதிபதி மீது ஒருதலைப்பட்சமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அவரது வக்கீலுக்கு சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி வேல்முருகன் அமர்வு கடும் கண்டனம் தெரிவித்து மனு மீதான இறுதி உத்தரவை ஜனவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மத்திய அரசு நடத்திய கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று டெல்லி குடியரசு தின விழாவில் பங்கேற்க செல்லும் திருவாரூர் பள்ளி மாணவி வைகை யோஷானாவுக்கு பாராட்டுகள் குவிகிறது. டெல்லியில் அவருக்கு மெடல் மற்றும் பரிசு தொகையும் வழங்கப்பட இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திற்கு பிரதமர் மோடி வருவதையொட்டி நாளையும் நாளை மறுநாளும் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். காவிரி நீர் விடுவிப்பு மற்றும் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி 8 நாகையில் மாபெரும் விவசாயிகள் மகாசபை கூட்டம் நடைபெற உள்ளதாக PR பாண்டியன் அறிவித்துள்ளார். வேளச்சேரி குப்பை தொட்டியில் 2 பைகளில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் கிடப்பது குறித்து அப்பகுதி மக்கள் போலீசுக்கு தெரிவித்தனர். போலீசார் வந்து பார்த்தபோது அந்த பணம் சினிமா படப்பிடிப்பிற்காக பயன்படுத்தப்படும் போலி தாள்கள் என்பது தெரியவந்தது. கொடைக்கானல் வனப்பகுதிக்குள் கொட்டப்படும் குப்பைகளை 3 நாட்களுக்குள் அகற்றவில்லை என்றால் ரிமாண்ட் நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி அதிகாரிகளுக்கு மாவட்ட வன அலுவலர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சை, திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 11 லட்சம் ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் கதிர்விடும் நிலையில் உள்ளதால் ஜனவரி 28ஆம் தேதியுடன் மூடப்பட உள்ள மேட்டூர் அணை நீர் திறப்பை பிப்ரவரி 10ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் பஸ்ஸில் சென்றபோது பாலியல் சீண்டல் செய்ததாக ஷிம்ஜிதா என்ற பெண் வெளியிட்ட வீடியோவால் தீபக் என்பவர் தற்கொலை செய்து கொண்டார். தலைமறைவாக இருந்த ஷிம்ஜிதாவை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் சட்டசபை தேர்தலை ஒட்டி 59 போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் கரூர் சம்பவத்தில் தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்குப்பதிவு செய்த கரூர் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் உட்பட 18 பேர் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளனர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வரும் 31 முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை சிறப்பு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்கள் மூடு பனியுடன் கூடிய குளிர் நீடிக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஈஷா மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு தென் கைலாய பக்தி பேரவை சார்பில் தமிழகம் முழுதும் உற்சாகமாக நடந்து வரும் ஆதியோகி ரத யாத்திரை ஜனவரி 23 முதல் 25ஆம் தேதி வரை 3 நாட்கள் நெல்லை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடக்கிறது. தாம்பரம் டு சந்திரகாட்சி, திருச்சி டு நியூ ஜல்பாய்குரி, நாகர்கோவில் டு நியூ ஜல்பாய்குரி ஆகிய அம்ரித் பாரத் ரயில்களுக்கான கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 7 தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது. மறைந்த முன்னாள் MLA-க்கள் பன்னீர்செல்வம் மற்றும் எல் கணேசன் மறைவுக்கு சட்டசபையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. கவிஞர் ஈரோடு தமிழன்பன், திரைப்பட தயாரிப்பாளர் AVM சரவணன் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு சட்டசபை இன்று ஒத்திவைக்கப்பட்டது. பூவிருந்தவல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பிப்ரவரி முதல் பூவிருந்தவல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்க வாய்ப்புள்ளது. ஜாதி கட்சி தலைவர் என விசிக தலைவர் திருமாவளவனை விமர்சித்த திமுக துணை பொதுச் செயலரும் அக்கட்சி எம்பியுமான ராஜாவை கண்டித்து மாவட்ட வாரியாக விசிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொங்கல் தொகுப்பு பெறாதோர் தங்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம். அதற்கு எந்த தடையும் இல்லை என உணவு வழங்கல் துறை இயக்குநர் சிவராசு கூறியுள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி முதுகு பகுதியில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருப்பதை அறிந்த டாக்டர்கள் அவரை ஓய்வெடுக்கும்படி அறிவுறுத்தியுள்ளனர்.
ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் தங்கையை இறக்கிவிட சென்ற கால் டாக்ஸி டிரைவரை பயணிகளை ஏற்ற வந்ததாக நினைத்து ஆட்டோ டிரைவர்கள் சிலர் தகராறில் ஈடுபட்டதுடன் தாக்கினர். காயமடைந்த டாக்ஸி டிரைவர் ஸ்ரீராம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஐப்பேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் நரசிம்மன். இவரது மகன் செல்வம் சொத்து எழுதி தராததால் நரசிம்மனை அடித்துக் கொன்றார். செல்வத்தை போலீசார் கைது செய்தனர். தஞ்சை புது பஸ் ஸ்டாண்ட் அருகே லேப்டாப் ஷோரூம் உட்பட அடுத்தடுத்த 4 கடைகளின் பூட்டை உடைத்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருடப்பட்டுள்ளது. சாவகாசமாக கடைக்குள் வலம் வந்து ஒவ்வொரு பொருளாக பார்த்து திருடுவதும், பெஞ்சில் அமர்ந்து கொள்ளையன் ஓய்வெடுத்த சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த பல்கலைக்கழக மாணவர்களிடமிருந்து 500 கிராம் கஞ்சா, 350 மில்லி கஞ்சா ஆயில் பறிமுதல் செய்யப்பட்டது. 7 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். 4 பேரை போலீசார் தேடுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் பெத்தக்கல்லுப்பள்ளி பகுதியில் சாராயம் விற்று வந்த மூதாட்டி பவுனம்மாள் சில நாட்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டார். 5 சவரன் நகை திருட்டு போனது. இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கோவை கணபதியில் கஞ்சா போதையில் 5 பேர் கொண்ட கும்பல் ஒரு வாலிபரை கொடூரமாக தாக்கினர். தலை சிதைந்து உயிருக்கு போராடிய அந்த வாலிபரை அப்பகுதியினர் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த சம்பவம் குறித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விசாரணை கைதி குணால் என்பவரிடமிருந்து 10 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தெலங்கானா ரங்காரெட்டி மாவட்டத்தில் 100 நாய்கள் விஷம் வைத்து கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக யாச்சாராம் கிராமத்தைச் சேர்ந்த 3 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அமைதி வாரியத்தில் இணைய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒப்புதல் தெரிவித்துள்ளார். ஐநா சபைக்கு மாற்றாக போர்ட் ஆஃப் பீஸ் என்ற புதிய சர்வதேச அமைப்பை தொடங்கிய டிரம்ப் இந்த புதிய அமைப்பில் ரூபாய் 9,000 கோடி கட்டணம் செலுத்தி உலக நாடுகள் உறுப்பினராக சேரலாம் என அழைப்பு விடுத்துள்ளார். சவுதி அரேபியாவுடன் சமீபத்தில் பாகிஸ்தான் செய்து கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தை விரிவுபடுத்தி அதில் பிற முஸ்லிம் நாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த கூட்டு பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க பாகிஸ்தான் விருப்பம் தெரிவித்துள்ளது. கோடிக்கணக்கான மக்களின் உயிர்களை காப்பாற்றியுள்ளே. இது உயிர்காக்கும் ராஜதந்திர சாதனைகள். இதற்குரிய கௌரவத்தை தர நார்வே மறுத்துவிட்டது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இது வரலாற்று சிறப்புமிக்கதாக இருக்கும் என ஐரோப்பிய யூனியன் தலைவர் உருலா வெண்டர்லியன் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்மொழிந்துள்ள காசா அமைதி குழுவில் இணைவதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் அதிகாரப்பூர்வமாக சம்மதம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு ஐபிஎல் தொடருக்கான போட்டி அட்டவணை 5 மாநில தேர்தல் தேதிகள் வெளியானதும் அறிவிக்கப்படும் என கிரிக்கெட் வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. ஒருநாள் கிரிக்கெட்டின் பேட்ஸ்மேன் தரவரிசை பட்டியலில் முதலிடத்திலிருந்த இந்திய வீரர் விராட் கோலியை பின்னுக்கு தள்ளி நியூசிலாந்து வீரர் டேரில் மிட்செல் முதலிடம் பிடித்தார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. அதன்படி இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் விருப்பத்திற்கேற்ப சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் விதித்துள்ள எந்தவொரு நிபந்தனைக்கும் வங்கதேசம் அடிபணியாது என வங்கதேசம் தெரிவித்துள்ளது. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படம் 100 கோடி ரூபாய் வசூலை ஈட்டியதாக படக்குழு அறிவித்துள்ளது. இது இந்த ஆண்டின் முதல் 100 கோடி ரூபாய் வசூல் படமாகும். டான், டாக்டர், அமரன், மதராசி படங்களை தொடர்ந்து சிவகார்த்திகேயனுக்கு 5வது 100 கோடி படமாக இது அமைந்துள்ளது. சுந்தர் சி இயக்கத்தில் நடிகர் விஷால் நடிக்கும் புதிய படத்துக்கு புருஷன் என பெயரிட்டுள்ளனர். ஹிப்ஹாப் ஆதி இசையில் உருவாகும் இப்படத்தின் டீசரையும் படக்குழு வெளியிட்டுள்ளது. தமிழ், தெலுங்கில் நடித்து வருபவர் ஈஷா ரெப்பா உடற்கேலி குறித்து கூறுகையில், சினிமாவிற்கு வந்த புதிதில் தயாரிப்பாளர் ஒருவர் எனது போட்டோவை லேப்டாப்பில் பெரிதாக்கி முழங்கைகள் கருமையாக இருப்பதை குறிப்பிட்டு இன்னும் அழகாக இருக்கணும் என்றார். இது என்னை காயப்படுத்தியது, சோர்வாக்கியது. தொடர்ந்து இதுபோன்று நிறைய பாடி ஷேமிங்கை திரையுலகில் சந்தித்தேன். என் பிறப்பை மாற்ற முடியாது. இதுபோன்ற விஷயங்களை புறம் தள்ளிவிட்டு தன்னம்பிக்கையுடன் வாழ பழகினேன் என்றார். மண்டாடி படத்தில் நாயகனாக நடித்து வரும் சூரி கூறுகையில், ஜல்லிக்கட்டு போன்று தமிழக மீனவர்களின் பண்பாட்டு அடையாளமாக படகு போட்டி நடக்கிறது. ஓர் அணியில் 6 பேர் இருப்பார்கள். அவர்களின் கேப்டனாக இருப்பவர்தான் மண்டாடி என அழைக்கப்படுவார். படகு போட்டியில் ஈடுபடும் மீனவர்கள் அவர்களின் வாழ்க்கை, போராட்டம், ஈடு இணையில்லா அன்பு என எல்லாவற்றையும் சொல்லும் படமாக இது இருக்கும் என்றார். ஒளிப்பதிவாளர் செழியனின் திரைப்பட மாணவர்கள் 34 பேர் வழித்துணை, சுழற்சி, மத்தி, உருத்துணை உள்ளிட்ட 34 படங்களை இயக்குகின்றனர். இத்தனை படங்களின் துவக்கம் மற்றும் இயக்குநர்களின் அறிமுக விழா ஜனவரி 24 சென்னையில் நடக்கிறது. இதில் ஒளிப்பதிவாளர்கள் PC ஸ்ரீராம், ரவிவர்மன், எடிட்டர்கள் P லெனின், ஸ்ரீதர் பிரசாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர்.
இசையமைப்பாளர் AR ரகுமான் சமீபத்தில் பாலிவுட் சினிமாவில் அதிகார மாற்றத்தால் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் போனது என்றார். இவரது கருத்து சர்ச்சையாக, யாரையும் புண்படுத்த அப்படி கூறவில்லை, இந்தியனாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் என்றார் ரகுமான். இதுபற்றி இவரின் மகள் கதீஜா வெளியிட்ட பதிவில் தான் உணர்ந்த விஷயத்தை அவர் பேசினார். அது அவரது உரிமை. உலக அளவில் மதிக்கப்படும் ஒரு கலைஞரை அவமானப்படுத்துவது, நம்பிக்கை மீது கேள்வி எழுப்புவது விமர்சனம் அல்ல, இதெல்லாம் வெறுப்பு பேச்சு என குறிப்பிட்டுள்ளார். விக்னேஷ் கார்த்திக் இயக்கி நடிக்கும் ஹாட்ஸ்பாட் டூ மச் படம் நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகிறது. முன்பு ஒரு நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் அஸ்வின், நான் கதை கேட்கும் போது பிடிக்கவில்லை என்றால் தூங்கி விடுவேன், அப்படி 40 கதைகள் கேட்டு தூங்கினேன் என்றார். இந்த விஷயம் சர்ச்சையானது. இப்போதும் அது போன்று தூங்குகிறீர்களா என இப்பட நிகழ்ச்சியில் அஸ்வினிடம் கேட்க, அதற்கு அவர், அந்த பேச்சுக்கு அப்பவே விளக்கம் சொல்லிவிட்டேன், இப்பவும் அந்த கேள்வியை மீண்டும் கேட்டால் என்னை குத்துகிறீர்கள், காயப்படுத்துகிறீர்கள் என அர்த்தம் என்றார். அஜித்குமார் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கடந்த 2011 வெளியான மங்காத்தா திரைப்படம் வரும் 23ஆம் தேதி ரீ-ரிலீஸ் ஆகிறது. இந்த படத்திற்கான முன்பதிவு தற்போது களை கட்டியுள்ளது. ரசிகர்கள் போட்டி போட்டு முன்பதிவு செய்து வருகின்றனர்.